ஹாய், குட் மார்னிங். காலையில என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? எப்பயுமே காலையில எனக்கு ஏதாவது கொஞ்சம் படிக்க பிடிக்கும். காலையில சில வேலைகள் ரொட்டீனா செய்வேன். அந்த ரொட்டீனா செய்யற வேலை அந்த டைமிங்ல ஏதாவது ஜஸ்ட் கொஞ்சம் படிச்சிடணும்னு தோணும். இது என்ன தெரியுதா? இது கேலண்டர் ஷீட், டெய்லி ஷீட்னு சொல்லுவோம்ல, அந்த டெய்லி ஷீட். இவங்க இது 2024 கேலண்டரோட ஷீட். இது நான் டெய்லிக்கும் இப்படி கிழிச்சு கிழிச்சு கசக்கி போட மாட்டேன். அப்படியே ஒரு 1 மந்த்துக்கு அப்படியே இருக்கும். அப்படியே அதை கிழிச்சு வச்சுப்பேன். 2 மந்த்ஸ்க்கு அப்படியே இருக்கும். அப்படியே அப்படியே பண்டலா கிழிச்சு வச்சுட்டு அதுல சில ப்ரோவர்ப்ஸ் இருக்கும், அதே மாதிரி டிப்ஸ் இருக்கும், நிறைய டிப்ஸ். அதை படிக்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால இதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் அதுல 2-3 விஷயம் நான் படிக்கிறேன் கேளுங்க. ப்ரோவர்ப்னு பாத்தீங்க அப்படின்னா, எழுதுகோல் ஆபத்தான ஆயுதம். கரெக்ட் தான். ஒவ்வொரு துயருக்கும் பொறுமையே தீர்வு, அதுவும் கரெக்ட் தான். நல்லவர்கள் பாராட்டக்கூடிய நற்செயல்களில் மட்டுமே ஈடுபடு. நல்லவங்க ஒரு பாராட்டுறாங்க அப்படின்னா அந்த செயல்களை மட்டும் செய்ய. நல்லாதான் இருக்கு. துன்பங்கள் நடுவிலே தங்கம் போல் மிளிர்ந்து விடு. கரெக்ட் தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மளோட ஒரிஜினாலிட்டியை விடாம நம்ம ஷைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது. அது மாதிரி ஆன்மீக மகிழ்ச்சி வானவில்லை போன்று அழகானது. எக்ஸலண்டான வார்த்தை இல்ல? ஆன்மீகத்துல ஈடுபட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்கு அப்படின்னா அது அந்த வானவில் எவ்வளவு அழகோ அது மாதிரி அது ரொம்ப அழகானது. உடைந்த உள்ளத்திற்கு உகந்த மருந்து இசை, அதுவும் கரெக்ட் தான் இல்லையா? எப்பெல்லாம் ஏதோ வீக் ஆகிறோமோ அப்பெல்லாம் பாட்டு கேட்கிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது கேட்கிறோம், ஸ்லோகன்ஸ் கேட்கிறோம், சாமி பாட்டு கேட்கிறோம், சினிமா பாட்டு கேட்கிறோம் அப்படின்னா நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிடுவோம். உணர்ச்சி மட்டுமே தன்னை விஞ்ச செய்யும் அப்படின்னா என்ன? எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ் தன்னை மறந்து ஏதாவது செய்ய வச்சிருவோம். கரெக்ட். ஓகே. உன்னை எரித்தாலும் அகில் போல மனம் பரப்பு. அகில் கட்டை, சந்தன கட்டை எல்லாம் எரிஞ்சா கூட அந்த ஸ்மெல், நல்ல ஸ்மெல் வரும், அரோமா வரும். ஓகே. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா டிப்ஸ். மஞ்சள் தூளை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தேமல் மேல் தேய்க்க தேமல் குணமாகும். ஆமா, உண்மைதான். பூ மிளகு அரைத்து நெற்றியில் பற்று, உப்பையும் மிளகையும் அரைச்சி நெத்தியில 10 போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு பக்க தலைவலி, ஒன் சைடு தலைவலி நீங்கிடுமா. ஆனா ஸ்கின்னு பிச்சுட்டு போயிடும். இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாம் ஸ்கின் எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஸ்கின் சொல்றாங்க இல்லையா? அப்ப ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்துக்கணும். வெந்தயத்தை ஊற வைத்து தயிரோடு அரைத்து தலைக்கு தேய்த்தால் ரத்த கொதிப்பு குறையும். இது புதுசா இருக்குங்க. வெந்தயத்தை நாங்கெல்லாம் நைட்ல ஊற வச்சுட்டு அரைச்சி காலையில தலை தேய்ச்சி குளிச்சிருவோம். அப்ப முடி நல்லா வளரும், குளிர்ச்சி, இயல்பா குளிர்ச்சி ஆயிடும் உடம்பு. இதை ஆனா இப்போ பிரசன்ட் டேஸ்ல அது பாசிபிள் கிடையாது. ஓவர் குளிர்ச்சி ஆக்கி விட்டுடும். ரத்த கொதிப்பு குறையும், பிளட் பிரஷர் குறையும் அப்படிங்கிறது ஒரு புதுசான ஒரு தகவல் தான். ஆவாரம்பூவை படுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுல வச்சு கட்டிட்டு படுத்தோம் அப்படின்னா கண்ணோய் குணமாகுமா. ஆவாரம்பூவை இரவு படுக்கும் முன் கண்களில் கட்டி கொண்டு படுத்தால் கண்ணோய் குணமாகும். தெரியல. எலுமிச்சை சாறுடன் தேனை வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வர இருமல் நிற்கும். ட்ரை பண்ணலாம். முருங்கை சாறுடன் தேன் கலந்து காலையில் சாப்பிட்டால் சளி நீங்கும். தெரியல. பெருங்காயத்தை நல்லெண்ணெயில் சுட வைத்து காலில் தடவினால் கால் வலி குறையும். தெரியல. பெருங்காயம் கமகமான வாசிக்கும். விளாம்பழம் தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் பித்தத்தை குறைக்க முடியும். பொதுவாகவே விளாம்பழம் பித்தத்தை குறைக்கிறதுக்கான பழம் தான். ஆனா தினமும் ஒன்று சாப்பிட முடியாது, ஏன்னா சீசனபிள் ஃப்ரூட். அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னாக்க, விளாம்பழம் சீசன்ல நல்ல பழமா வாங்கி உடைச்சி புளி காய வைக்கிற மாதிரி காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி அதை எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்க, டெய்லியுமே உணவுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் எடுத்து அதை வாயில போட்டு சப்பி மென்னு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்க நம்மளோட உடல்ல பித்தம் பேலன்ஸ்டா இருக்குங்க. அப்ப அந்த மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு சரி இருக்காது. ஏன்னா ஒரு இதுல இதை போட்டோம்னா இஞ்சி சாரை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் பச்சையா அரைச்சி குடிச்சோம் அப்படின்னா அது உள்ள போய் இறைப்பையை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுங்க. அதனால சில விஷயங்கள் சிரிப்பா இருக்கும், சில விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கேலண்டர் ஷீட்ல உள்ள ப்ரோவர்பு, இந்த டிப்ஸ் எல்லாம் படிக்க பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் முக்கியமா விட்டுட்டேன். இதுல ராசி பலன் இருக்கும். அந்த ராசி பலன் யாரெல்லாம் காலையில அதை பாப்பீங்கன்றதையும் சொல்லுங்க. கேலண்டர்ல இன்னொரு விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சந்திராஷ்டமம், எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ்ல சின்னதா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்.